உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவனை கஷ்டப்படுத்த நீ தயாரா? நான் மோகனை அடையிறதுக்கு நீங்க ஏன் ரத்தத்தை வேணா கேளுங்க. அத நான் சந்தோஷமா உங்களுக்கு கொடுக்கறேன். ஆனா மோகன், அவனை நான் 12 வருஷமா லவ் பண்றேன். அவனுக்கு வலிய கொடுக்கறது வேண்டாம். காதல்ல எல்லாமே நியாயம்தான், அத மறக்காத. இதையும் நீ அவனுக்காக தான் செய்யற. அவனை அந்த துளசி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு செய்யற. நான் வரேன் மோகன் ஐயா. கிருஷ்ணரோட அருளால உங்களோட ஒவ்வொரு பிரச்சனைக்கோ கஷ்டத்துக்கோ தீர்வு கொண்டு வரேன். இன்னொரு பூஜைனா எப்படி அம்மா? இத்தனை பூஜைனா கடவுளே பயந்து ஓடி போயிடுவாரு. எனக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரியும். அவரும் ஒரு மாதிரியா ஃபீல் பண்ண மாட்டாரா? மறுபடியும் வந்துட்டான் இந்த மோகன் டங் டங் டங்குன்னு. மோகன், விளையாட்டெல்லாம் வேண்டாம் ப்ளீஸ். கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த பூஜையை பண்ணாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அம்மா, நீங்க ப்ளீஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க சொன்னா நான் அதை செஞ்சிருவேன். தேங்க்யூடா. அப்ப நான் வரேன். தாமினி, இதனால மோகனுக்கு எதுவும் ஆயிடாதுல்ல? ட்ரஸ்ட் மீ மா, மோகனுக்கு ஒன்னும் ஆகாது. கஷ்டப்பட போறது அந்த துளசி தான். இது சாதாரண யாகம் கிடையாது, மாந்திரீக யாகம். இதோட மந்திரங்கள் துளசிய மட்டும்தான் பாதிக்கும். அவ பலவீனமாயிடுவா. அப்புறம் அவளை அந்த யாகத்திலேயே கொண்டு வந்து சாம்பலாக்கிடுவோம். स्वाहा स्वाहा स्वाहा. இந்த யாகம் வெற்றி அடையணும்னா அதுக்கு மோகனோட ரத்தம் வேணும். உன்னால முடியுமா? மோகன அந்த துளசி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் இதை பண்றேன். நான் மோகன கொஞ்சமா ரத்தம் சிந்த வைக்கிறேன். இந்த வாட்டி அந்த துளசி எனக்கும் மோகனுக்கும் நடுவுல வரவே முடியாது. இதுல போடுங்க. இப்ப காணிக்க செலுத்தணும். 2 பேரும் எழுந்திருங்க. மோகனோட ரத்தம் அந்த யாக குண்டத்துல விழும்போது துளசியோட ஆன்மா சாம்பல் ஆயிடும்.
இந்த பொண்ணு யாகத்தை கெடுத்துட்டியே, என்ன காரியம் பண்ணிட்ட? அப்ப நான் கிளம்பலாம்ல? மோகன், எல்லாமே உனக்கு விளையாட்டு தானா? இல்லம்மா, அவர் தானே சொன்னாரு இந்த பொண்ணு யாகத்தை கெடுத்துட்டான்னு. பெரிய தப்பு பண்ணிட்டால. ஐயரே, விபூதி என்ன பண்றது? நெருப்புல போடணுமா இல்ல தட்டுலையா? தட்டுலயே வச்சிடறேன். ஐயரே, இப்ப என்ன பண்றது? இதுக்கு மேல என்ன பண்றது? இந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் கெடுத்துட்டாளே. நான் எதையும் கெடுக்கல. கெடாம நான் காப்பாத்திருக்கேன் ஐயரே. ரத்தம் இதுல சிந்தி இருந்தா பெரிய பாவமாயிருக்கும். நான் உங்களையும் இந்த பாவத்துல இருந்து முதல்ல காப்பாத்திருக்கேன். வாய மூடுறியா? இவளை யார் வீட்டுக்குள்ள விட்டது? நான் தான் அந்த மொத்த திங்ஸையும் கொண்டு வந்துட்டேன். அது மட்டும் இல்லாம இவன் நமக்கு ரெகுலரா பூஜை பண்றவரோட பொண்ணுதான். சாரி ஐயரே, உங்களோட இந்த கிரக சாந்தி யாகம் மொத்தமா ஃப்ளாப் ஆயிடுச்சே. கிரகசாந்தி யாகமா? லக்ஷ்மி விநாயகர் இல்ல, கலச வைக்கல, நவகிரக மண்டல கூட இல்லையே. இது என்ன கிரகசாந்தி யாகம்? அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மந்திரமும் அது கிடையாதே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நான் பர்சானில ராமேஸ்வர ஐயரோட பொண்ணு ராதா. நான் பெரிய அளவுக்கு ஒன்னும் படிக்கல, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா மந்திரங்கள் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அப்போ இது கிரக சாந்தி யாகம் கிடையாதா? அப்படின்னா இது என்ன யாகம் தாமினி? இனி எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. முகூர்த்தம் முடிஞ்சு போய் விடிய போகுது. இனி இந்த யாகத்தை பண்ண முடியாது. வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.